Tumor immunology and immunotherapy. So இந்த சைடு வந்து ஜஸ்ட் இந்த டியூமர் இன்ஃபில்ட்ரேட்டிங் லிம்போசைட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர்ஸ். கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் அடாப்டிவ் டி செல் தெரப்பி. அது பின்னாடி வரும். அது வந்து என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் சிமிலர் டு டி செல் ரிசெப்டர். ஸோ டி செல் ரிசெப்டர் மாதிரியே இது ஒரு ரிசெப்டர். பட் இந்த ரிசெப்டர்ல என்ன இருக்கும்னா அந்த ஒரு ஆன்டிபாடியில எஃப்சி அண்ட் எஃப்ஏபி ஃபிராக்மெண்ட் 2 ஃபிராக்மெண்ட் இருக்கும். பட் இதுல வந்து வெறும் அந்த எஃப்ஏபி ஃபிராக்மெண்ட் பாதி மட்டும் தான் இருக்கும். ஸோ ஹாஃப் ஆஃப் தி ஆன்டிபாடி தான் இந்த கார். இது வந்து வெளியில டி செல்லுக்கு வெளியில ப்ரொஜெக்டிங்கா இருக்கும். ஸோ அது மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பின்னாடி அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப். T lymphocytes have both stimulatory and inhibitory receptors, and an important balance exists between them to maintain the tolerance to self. So it was discovered that blocking the inhibitory signals of cytotoxic T lymphocyte associated antigen CTLA4, subsequently the programmed cell death receptor PD1 and its ligand, led to enhancement of endogenous response. So இந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த சாப்டர்ல ஒரு 10 டைம்ஸ் கிட்ட ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் இல்லை, CTLA4 அண்ட் PD1 ப்ரோக்ராம் டெத் 1 இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா நார்மலா இட் வில் காஸ் இம்யூனோ சப்ரஷன். ஸோ அதனால இதோட அகானிஸ்ட்டை வந்து CTLA4 அகானிஸ்ட் பெலாட்டாசெப்ட் அபாட்டாசெப்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட்ல யூஸ் பண்றாங்க டு ரெடியூஸ் இம்யூனிட்டி. அதே மாதிரி இங்க டியூமர்ல கேன்சர்ல என்ன பண்றாங்கன்னா இதை வந்து ஆன்டகனைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆன்டகனைஸ் பண்ணா அது வந்து இட் வில் நாட் பி இம்யூனோ சப்ரசிவ், இட் வில் பூஸ்ட் த இம்யூனிட்டி. ஸோ இதை வந்து ஆன்டகனைஸ் பண்றதுக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி யூஸ் பண்ணி இதை பிளாக் பண்றாங்க. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வச்சு இதை பிளாக் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பிளான்ட்ல இதுக்கு இம்யூனோகுளோபுலின் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இந்த பாயிண்ட் வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகும் சாப்டர்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதான் அதுக்கு அப்படியே கீழே the simple blockade of inhibitory signals unleashes remarkable beneficial adaptive immune response against a broad range of common human malignancies. மெயினா வந்து மெலனோமாக்கு தான் நிறைய இம்யூனோதெரப்பி பத்தி வரும். மற்றதெல்லாம் ஜெனிட்டோ யூரினரி கேன்சர், லங் கேன்சர், சப்செட் ஆஃப் கோலரெக்டல் கேன்சர் இதெல்லாம் கம்மியாக தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மெயினா மெலனோமா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 lines. ஸோ த வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் ஆன்டி-டியூமர் டி செல்ஸ் ரெகனைஸ் நான்-சினானிமஸ் கேன்சர் ஸ்பெசிபிக் மியூட்டேஷன்ஸ். அடுத்த பேஜ். அதாவது இந்த மியூட்டேஷன் என்னன்னா பாயிண்ட் மியூட்டேஷன், இன்சர்ஷன், டெலிஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஸோ ஒவ்வொரு கேன்சர்ல ஒவ்வொரு மியூட்டேஷன் வந்து கரெக்டா அது வந்து ரெகனைஸ் பண்ணி நியோ ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நியோ ஆன்டிஜென்ஸ் என்னன்னா இட் இஸ் தி யூனிக் ஆன்டிஜென்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை ஈச் டியூமர். ஸோ அதுதான் அதில் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் மேலே இருக்க டேபிள் இம்பார்ட்டன்ட். டேபிள்ல இருந்து அன்னைக்கு மார்னிங் எம்சிக்யூ போட்டேன் குரூப்ல. ஸோ டி ஹெல்பர் செல்ஸோட டைப்ஸ். இது வந்து நம்ம ஒரே நிமிஷம் யாரும் மியூட் பண்ணணும், ரொம்ப சவுண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. சார் அருண் சார் மியூட் பண்ணிடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டி ஹெல்பர் செல்ஸ் 4 டைப்ஸ் இருக்கு. டி ஹெல்பர் 1, 2, 17 அண்ட் டி ரெகுலேட்டரி செல்ஸ். ஸோ டி ஹெல்பர் 2 செல்ஸ் வந்து அகேன்ஸ்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் பாரசைட்ஸ் அண்ட் அலர்ஜி. டி ஹெல்பர் 1 வந்து இன்ட்ரா செல்லுலர். ஸோ 1 வந்து ஐ மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து 1 இஸ் இன்ட்ரா செல்லுலர், 2 வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர். இதே டயக்ராம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் செகண்ட் பர்சன் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் செல்ஃப் இன்ட்ரா செல்லுலர், செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர். அது வந்து அலர்ஜி, ஆஸ்துமா அண்ட் பாரசைட்ஸ். ஸோ அந்த ஐஎல் இன்டர்லுக்கின்ஸும் ஆக்சுவலா இந்த இன்டர்லுக்கின் டேபிள்லயே வரும். IL4, IL5 வந்து இட்ஸ் இன் யூஸ்ட் இன் அலர்ஜி, ஆஸ்துமா. ஸோ அதனால IL5 டி ஹெல்பர் 2 அது வந்து அலர்ஜி, ஆஸ்துமா, எக்ஸ்ட்ரா செல்லுலர் பாரசைட்ஸ். ஸோ டி ஹெல்பர் 1 வந்து நம்ம கேன்சருக்கு இம்பார்ட்டன்ட். 1ம் 17ம். டி ஹெல்பர் 1 வந்து இட் இஸ் இன்ட்ரா செல்லுலர் அகேன்ஸ்ட் இன்ட்ராசெல்லுலர் பேத்தஜன்ஸ் அண்ட் கேன்சர் சர்வேலன்ஸ். கேன்சர் வருதா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்ட்ராசெல்லுலரா. நெக்ஸ்ட் TH17 ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி வருது. பட் TH17 வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர். இட் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் பாக்டீரியா அண்ட் இட் இஸ் ரெகுலேட்டரி இன் ஆட்டோ இம்யூனிட்டி. அப்புறம் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் வந்து டி ஹெல்பர் 17. அப்புறம் டி ரெகுலேட்டரி செல்ஸ் வந்து இம்யூனோ சப்ரஷன். ஸோ இதுதான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் டியூமர் இம்யூனாலஜி அண்ட் இதுக்கு டி லிம்போசைட்ஸ் அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டி லிம்போசைட்ஸ் அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ல ஒரு 4th லைன். ப்ரோஜெனிட்டர்ஸ் வித் டி செல் ஆஃப் ஹை அஃபினிட்டி ஃபார் செல்ஃப் ஆன்டிஜென்ஸ் அண்டர்கோ டெலிஷன். நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்தது தான் நெகட்டிவ் செலெக்ஷன். ஸோ அப்படி டெலிஷன் நடக்கிறதுனால டியூமர் செல்ஸ் வந்து மோஸ்டா வந்து நம்ம ஓன் செல்ஸ் ப்ராலிஃபரேட் ஆகுறதுனா டியூமர். ஸோ அதனால மோஸ்டா என்ன ஆகும்னா டி செல்ஸ் வந்து வில் நாட் ரெகனைஸ் த டியூமர் செல் as foreign. அது வந்து இட் வில் திங்க் இட் இஸ் அவர் ஓன் செல். அதனாலே வந்து இந்த நெகட்டிவ் செலெக்ஷன் நடக்கிறதுனால நம்ம இம்யூனிட்டியால அவ்வளவு ஈஸியா கேன்சர் செல்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் கீழே
நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். MHC class 1 வந்து பைண்ட்ஸ் டு CD8, MHC class 2 பைண்ட்ஸ் டு CD4. சர்ச்ல பெல் அடிக்கிறாங்க. So அப்படியே லாஸ்ட் 3 லைன்ஸ் பாருங்க. Among the better recognized are TH1 cells, அதாவது T helper 1 cells that secrete IL2, tumor necrosis factor and interferon. So இந்த IL2 tumor necrosis factor பேர்லயே இருக்கு, tumor necrosis and interferon gamma. இதெல்லாம் வந்து helps cancer surveillance. அப்புறம் T helper 2 வந்து நிறைய interleukins IL4, 5, 6, 10, 13 எல்லாமே வரும். So T helper 1 cells promotes cytotoxicity and inflammation and combats the intracellular pathogens. 2 வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் அண்ட் அலர்ஜி. அதேதான் இங்க பார்த்தா அதேதான் இங்க உள்ளே சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பெருசா இல்ல. என்னென்ன இன்டர்லூக்கின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அப்படியே நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்துருங்க. ஸோ ஆக்டிவேட்டட் CD4 plus T cells can interact with the dendritic cells, so which will cause இது லைசன்சிங். அதாவது லைசன்சிங்னு ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்டிஜன் வருது அப்படின்னா CD4 செல்ஸ் தான் அதை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி டென்ட்ரைட்டிக் செல்ஸ் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ டென்ட்ரைட்டிக் செல்ஸை ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறது வந்து என்னன்னா the interaction between CD40 receptor and CD40 ligand. So இந்த CD40 receptor and ligand வந்து dendritic cell ஆக்டிவேட் பண்ணதும் இந்த ஆக்டிவேட் ஆன dendritic cell என்ன பண்ணும் அப்படின்னா it will activate the CD8 cell. So ஃபைனல் ஸ்டெப் தான் CD8. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் CD4, அப்புறமா CD40 ligand. அது வந்து ஆக்டிவேட்டிங் த dendritic cell. அது வந்து it gives the license to kill. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி license to kill for CD8. So CD8 தான் cytotoxic T cell. So cytotoxic T cell will do the job. அது வந்து கில் பண்ணிரும். அப்புறம் அதுக்கு டியூரபிள் மெமரி ரெஸ்பான்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து நார்மல். ஸோ CD4 பொட்டன்ஷியலி சப்போர்ட்ஸ் த CD8 ஃபங்க்ஷன். ஸோ CD4 டைரக்டா இன்வால்வ் ஆகுது கில்லிங்ல. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து CD3ன்னு ஒன்று இருக்கு. அனதர் T cell சப்செட், காமா டெல்டா சப்செட். சார் இல்ல கேக்குதா? சொல்லுங்க சார். இல்ல இது இல்ல, இங்க அது எப்படியோ அன்மியூட் இது வரல, பிக்சர் வரல எனக்கு. இல்ல சார், ஆக்சுவலா பிக்சர் நாங்க போடல சார். ஓகே ரிவிஷன்னால வேணான்னு விட்டோம் சார். ஓகே. அது இந்த சைடுல இருக்கு சார். அதாவது 688ல ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப். ஓகே, நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். சரி, இதுதான் கேட்டேன். ஓகே சார். So இன்னொரு சப்செட் வந்து CD3 plus cells. So another T cell subset gamma delta represents minor population of CD3 plus cells that is even more enriched in mucosal epithelium and express T cell receptors that recognize bacterial and viral antigens. So இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டர்ஸ் மாதிரி. இப்போ டியூமர் வந்து மியூகோசால வந்துச்சுன்னா இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் மெச்சூர் T cells have a broad repertoire of alpha beta receptors with diverse antigen specificity. This diversity is generated during T cell differentiation by a process of gene rearrangement, VDJ gene segment. So in the genetic rearrangement நால தான் T cell receptor is able to diversely recognize நிறைய antigens. அதுதான் கான்செப்ட் மாதிரி தான், ஸ்பெசிபிக் பாயிண்ட் மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் திருப்பி அதே கதை தான் சொல்றாங்க. T cells வந்து cannot directly get activated. அது it needs antigen presenting cell, it needs co-stimulation. அந்த மாதிரிலாம் ஃபுல்லா ஆகிதான் லாஸ்டா அது ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் கீழே வந்து ஸோ co-stimulation பத்தி சொல்றாங்க. கீழே இந்த லாஸ்ட் ஒரு 5 lines. The activation of resting T cell requires engagement of the correct MHC peptide molecule. So first MHC தேவைப்படுது by the T cell receptor, so called signal 1. Signal 2 வந்து co-stimulation. So signal to the professional antigen presenting cells, dendritic cells provides either CD80 or CD86. So இந்த டயக்ராம்ல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இந்த 30.2. ஸோ சென்டர்ல T cell இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆன்டிஜன் பிரசன்டிங் செல், ரைட் ஹேண்ட் சைட்ல கேன்சர் செல். ஸோ நமக்கு வந்து ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் டென்ட்ரைட்டிக் செல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து MHC வந்து டென்ட்ரைட்டிக் செல்ல இருக்கும். ஸோ அதுதான் இந்த பெப்டைட T cell ரிசெப்டர் டிசிஆருக்கு அது பிரசன்ட் பண்ணும். அதே மாதிரி சைட்ல என்ன நடக்குது, co-stimulation. So CD80 and 86 அது வந்து B7 ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. So CD80 and 86 வந்து இந்த ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் சைட்ல இருக்கும், T cellல CD28 இருக்கும். இது ரெண்டும் பைண்ட் ஆச்சுன்னா தான் co-stimulatory சிக்னல் வந்து T cell ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த T cell T lymphocyteல கீழே CTLA ஒன்று இருக்கு, ஆன்டி CTLA4 பைண்டிங் டு CTLA. ஸோ அந்த CTLA தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ இந்த CTLA என்ன பண்ணும்னா, இட் வில் பைண்ட் டு அதே ரிசெப்டர் CD80 and 86. இது பைண்ட் ஆகுறதுனால இம்யூனிட்டி வந்து கம்மியாகும். ஏன்னா இட் வில் bind with CD80 and 86 with 10 to 20 times more affinity than CD28. இது நான் ஜஸ்ட் இந்த டயக்ராம் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் உள்ள தியரிக்குள்ள போறேன். ஸோ அதிக அஃபினிட்டி கூட இங்க பைண்ட் ஆகுறதுனால அது வந்து என்ன பண்ணும்னா
சீக்கிரமா CD28 விட ஈஸியா CTLA வந்து பைண்ட் ஆயிரும் 80-86 கூட. அப்படி பைண்ட் ஆகும்போது இட் வில் நெகட்டிவ்லி ரெகுலேட் த இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சப்ரஸ் ஆயிடும். அதனாலதான் ஆன்டி-CTLA மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வச்சு நமக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இதை பிளாக் பண்றோம், CTLA4. ஸோ அது ஒரு கான்செப்ட். அப்புறம் இந்த பக்கம் கேன்சர் செல்லுல வந்து PD-L1 ப்ரோக்ராம் டெத் லைகேண்ட் இருக்கும். T செல்ல வந்து ப்ரோக்ராம் டெத் 1 அதோடைய ரிசெப்டார் இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் கூட ஜாயின் பண்ணிச்சுன்னா இது கேன்சர் செல்லுக்கு பெனிஃபிஷியல். இட் வில் டர்ன் டவுன் த இம்யூன் சிஸ்டம். அதனால நம்ம என்ன டெவலப் பண்றோம்னா ஆன்டி-PD-1 ஆன்டிபாடி, ஆன்டி-PD-L1 ஆன்டிபாடி, அந்த நியூவர் ட்ரக்ஸ், அந்த பெம்ப்ரோலிசுமேப், அதெல்லாம் இந்த இடத்துல தான். இதான் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே இந்த லாஸ்ட் லைன் பாருங்க, CTLA4 binds to B7. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் 689ல இட் பைண்ட்ஸ் வித் a higher affinity than CD28. நம்ம இதே கான்செப்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் சாப்டர்லயும் பார்ப்போம். ஸோ அது வந்து 10 to 20 times higher affinity நாங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ higher affinity and engagement of the CTLA4 induces inhibitory signals that down regulates the T cell activation. ஸோ இம்யூனிட்டியை கம்மி பண்ணிடுது. அதே தான் சொல்றாங்க. இட்ஸ் a natural immunomodulatory mechanism for dampening the immune response. அப்புறம் அந்த பேராகிராஃப்ல லாஸ்ட் ஒரு 3 lines. Studies in human subjects have demonstrated CTLA4 blockade can break the peripheral tolerance to self antigen and induce anti-tumor and anti-self activity. ஸோ இதோட இது கேன்சர் தெரப்பியில ஒரு இது யூஸ் பண்ணிருக்காங்க. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இட் கேன் காஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஏன்னா ஆன்டி செல்ஃப் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி PD-1 பத்தி சொல்றாங்க. another important pathway PD-1 PD-L1 axis in which the inhibitory ligand PD-L1 commonly expressed in many cancers can engage T cell PD-1, thereby abrogating lymphocyte activation. அதே தான், திருப்பி அதை கம்மி பண்ணிடுறோம். interruption of this negative signaling benefits cancer treatment. அவ்வளவுதான். அப்புறம் NK cells வந்து it can kill the target without prior sensitization. அப்புறம் லாஸ்ட் ஒரு 5 lines. Because their inhibitory receptors engage MHC molecule, NK cells specifically recognize cells that have lost MHC1. So MHC1 வந்து நம்ம பாடியில எல்லா செல்ஸ்லயும் இருக்கும். MHC2 வந்து ஒன்லி இம்யூன் செல்ஸ்ல இருக்கும். ஸோ MHC1 ஒரு செல்லுக்கு இல்லை அப்படின்னா அது எதர் வைரல் இன்ஃபெக்ஷனால இருக்கலாம் இல்ல கேன்சர்னால இருக்கலாம். ஸோ NK செல் வந்து என்ன நினைக்கும், MHC1 வந்து ஒரு செல் இல்லைன்னா அது வந்து டிஃபெக்டிவ் செல் அப்படின்னு அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதான் NK செல்லோட ஃபங்க்ஷன். ஸோ NK cell is also called lymphocyte activated killer. ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆக்டிவேட்டட் பை IL-2 லிம்போகைன் சைட்டோகைன், அதே தான் சேம் தான். ஸோ IL-2 அதை ஆக்டிவேட் பண்றதுனால இட்ஸ் கால்ட் லிம்போகைன் ஆக்டிவேட்டட் கில்லர். அப்புறம் NK cell has much broader range of target cells. நெக்ஸ்ட் வந்து CTL சைட்டோடாக்சிக் T cell. சைட்டோடாக்சிக் T cell தான் CD8+ அந்த செல். Response is initiated by encouragement of their T cell receptor with antigen presenting cells and that have processed and presented by MHC class 1. So class 1 present பண்ற ஆன்டிஜனுக்கு சைட்டோடாக்சிக் T cell வந்து அடிக்கும். MHC class 2 வந்து இது பண்ணிச்சுன்னா T helper cell ஆக்டிவேட் ஆகி அது இன்டர்ன் சைட்டோடாக்சிக் T cell தான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட் சீரியல் கில்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு 4 lines கீழே. Cytotoxic T cells are able to kill multiple tumor cells termed as serial killing. The mechanism of killing include ligation of the so-called death receptors. So death receptors மூலமா multiple tumor cells kill பண்றது தான் serial killing. Death receptors வந்து FAS ligand, CDAS ligand, APO2L and TRIL. இதெல்லாம் தான் வந்து death receptors. Or by cytolytic granule exocytosis, perforance, granulolysis. பெர்ஃபோரன்ஸ்னா செல் மெம்பரேன்ல பெர்ஃபரேஷன் மாதிரி ஓட்ட போட்டு அது மூலமா உள்ள இது வந்து அதை கில் பண்ணிரும். சோ நெக்ஸ்ட் ஆன்டிஜன் பிரசன்டிங் பாத்வே, இன்ட்ரின்சிக் பாத்வேன்னு பார்த்தோம்னா செல் டெத் ரிசெப்டார்ஸ். ஆமா அதோட ரிலேட் பண்ணது. அதுல வந்து ட்ரெயில் ஃபாஸ்ட் வித் ஃபாஸ்ட் லைகண்ட், அப்புறம் ட்ரெயில் வித் அந்த சிடி இதுன்னு நினைக்கிறேன். 2 பாத்வே சொன்னேன் செல் டெத் ரிசெப்டார்ல. ஒன்னு இண்டிபெண்டன்ட் பாத்வே, அது பேர் வந்து இன்ட்ரின்சிக் பாத்வே. இன்னொன்னு வந்து டிபெண்டன்ட் பாத்வே. இதுல வந்து இந்த இது ரெண்டுமே வந்து இந்த ஃபாஸ்ட் ரிசெப்டாரும் டெத் ரிசெப்டார் 5ன்னு 2 இருக்கும். ஃபாஸ்ட் ரிசெப்டார் வந்து ஃபாஸ்ட் லைகண்டோட பைண்ட் ஆகும், டெத் ரிசெப்டார் 5 வந்து ட்ரெயிலோட பைண்ட் ஆகும். அப்போப்டோசிஸ்ல இது பார்த்தோம் அவங்க டியூமர் செல்ல. அதேதான் இங்கேயும் ஃபாஸ்ட் செல்லு CDAS செல்லு, APO2L ட்ரெயில். ஓகே ஓகே. டெத் ரிசெப்டார் இன்னொன்னு வந்து சைட்டோடாக்சிக் கிரானியூல். ஓகே, கண்டினியூ. Okay, so next antigen presenting cells. So dendritic cells are the professional antigen presenting cells whose role is to take up, process an antigen, present the antigen to immune system. So அப்படியே ஒரு 4 lines கீழே. Dendritic cell in the gastrointestinal tract can sample bacteria in the intestinal lumen and
இனிஷியேட் செக்ரேட்டரி இம்யூனோகுளோபுலின் IgA ரெஸ்பான்ஸ். அப்புறம் in lung வந்து it can helps to maintain tolerance of the inhaled antigen. So dendritic cellனா அது வந்து all the time against பண்ணாது, அது வந்து மாடுலேட்டிங் எஃபெக்டும் இருக்கு. இட் வில் காஸ் டாலரன்ஸ் டு இன்ஹேல் அலர்ஜன்ஸ். அப்புறம் பெரிஃபரல் பிளட்ல DC precursors can migrate to site of inflammation and initiate immune response. So கீழ ஒரு பாயிண்ட் இருக்கு, லாஸ்ட் 2 lines. Immature DC patrol their environment sampling by pinocytosis and receptor mediated endocytosis. So எந்த ரெண்டு இருக்குதுன்னா pinocytosis, cell drinking, and endocytosis, cell eating. So extracellular antigens are, next page, taken up into the endosome. So இதான் வந்து dendritic cellோட மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட உள்ள இருக்கிற பைனோசைட்டோசிஸ் எண்டோசைட்டோசிஸ் மூலமா உள்ள வந்துடும் ஆன்டிஜன். உள்ள வந்துட்டு எண்டோசோம்குள்ள போகும். எண்டோசோம்குள்ள போய் இட் வில் ஃபியூஸ் வித் புரோட்டியேஸ் கண்டெய்னிங் லைசோசோம்ஸ். ஸோ அந்த லைசோசோம்ஸ் எல்லாம் அதை டீக்ரேட் பண்ணி வித் தீஸ் த காம்பனன்ட்ஸ் ஆர் கிளீவ்ட். ஸோ ஆன்டிஜன்ஸ் வந்து காம்பனண்டா பிரிச்சிரும். அண்ட் தே ஆர் கிளீவ்ட் பெப்டைட்ஸ் தட் பைண்ட் டு த MHC class 2 மாலிக்யூல். ஸோ இப்போ கடைசியா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அங்க பார்த்தோம், MHC class 2 அது வந்துருச்சு. ஸோ MHCல வந்ததுக்கு அப்புறமா இட் டெலிவர்ஸ் இட் டு த செல் சர்ஃபேஸ். அப்புறம் proteins in the cytoplasmic compartment of the antigen presenting cells are degraded by proteasome and actively transport to the endoplasmic reticulum where they are loaded to MHC class 1. So MHC class 2 அப்புறமா degrade ஆகிற proteins வந்து endoplasmic reticulum போய் அது MHC class 1க்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ MHC class 1 உடனே cytotoxic T cell வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இது ஒரு பாத்வே. இன்னொன்னு என்னன்னா MHC class 2 இன்வால்வ் பண்ணாம டைரக்டா MHC class 1க்கே ஆன்டிஜன் presenting செல் போய் அதை ஆக்டிவேட் பண்ணி CD8 வந்து டைரக்டா சைட்டோடாக்சிக் செல்ல ஃபர்ஸ்டே வந்து ஆக்டிவேட் பண்ணிரும். இது பேர் கிராஸ் பிரசன்டேஷன். MHC class 2 மூலமா போகாம டைரக்டா class 1க்கு போறது கிராஸ் பிரசன்டேஷன். ஸோ அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், dendritic cells originates from pluripotent stem cells of bone marrow. அது எங்க இருந்து வருதுன்னா pluripotent cells. நெக்ஸ்ட், pattern recognition receptor அப்படின்னு ஒன்று இருக்கு, PRR. So juvin, இது ஒரு கிளாரிஃபிகேஷன். சோ உள்ள போறது எண்டோசோம்குள்ள போறது MHC 2க்கு போகுது. சைட்டோபிளாசம்ல இருக்கிறது MHC 1க்கு போகுது. சைட்டோபிளாசம் ஆமா, இது புரோட்டியோசோம் மூலமா டிகிரேட் ஆகி அந்த காம்போனன்ட்ஸ் வந்து எண்டோபிளாஸ்மிக். இது எல்லாத்துலயுமே நடக்குமா இல்ல அந்தந்த ஆன்டிஜனை பொறுத்து எதர் கிளாஸ் 1 இல்ல கிளாஸ் 2 நடக்குமா? இல்ல, ஜெனரலாவே கிளாஸ் 2 ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆயிட்டு அப்புறமா கிளாஸ் 1 ஆக்டிவேட் ஆகும் போல. அது அப்படி ஆகாம டைரக்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அது ஆல்டர்னேட் அப்படி ஒரு பாத்வேல போச்சுன்னா அது பேர் கிராஸ் பிரசன்டேஷன். ஓகே ஓகே ஓகே. அதான். So next, pattern recognition receptors, அடுத்த paragraph, that screen the environment for pathogen. So surveillanceல இருந்துட்டு இருக்கும், ஏதாவது pathogen இருக்குதா அந்த pattern recognition receptor. இந்த pattern recognition receptor தான் toll like receptor family. So அது வந்து ஏதாவது பாக்டீரியல் ப்ராடக்ட், அதோட செல் வால்ல இருக்க லிப்போபாலிசாக்கரைட், ஃபிளாஜெல்லா அதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே இது ஆக்ட் ஆயிரும். இல்ல வைரல் ப்ராடக்ட்ஸ் லைக் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, ஸ்பெசிபிக் சைட்டோசின் குவானைட், CPG ஐலண்ட், இது கேன்சர்லயும் வரும். ஸோ CPG ஐலண்ட், DNA மோட்டிவ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே அந்த டோல் லைக் ரிசெப்டார் வந்து ஆக்ட் ஆகி சிக்னல் கொடுத்துரும். ஸோ டோல் லைக் ரிசெப்டார் சிக்னலிங் டிரைவ்ஸ் இம்யூன் டென்ட்ரைட்டிக் செல் இன்டு அ மோர் மெச்சூர் ஃபினோடைப். ஸோ டென்ட்ரைட்டிக் செல் முதல்ல இம்மெச்சூரா இருக்கிறத இந்த TLR சிக்னல் வந்தோடனே அது மெச்சூரா மாறிடும். ஸோ மெச்சூருக்கும் இம்மெச்சூருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருப்போம். இம்மெச்சூர் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் ஆர் மைக்ரேட்டரி அண்ட் ஹைலி எஃபிஷியன்ட் இன் ஆன்டிஜன் கேப்சர். ஸோ சின்ன பசங்க ரொம்ப ஆக்டிவா ஓடிக்கிட்டே இருப்பாங்க இம்மெச்சூரா. ஸோ அதான் இம்மெச்சூர் டென்ட்ரைட்டிக் செல். மெச்சூர் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் ஆர் லெஸ் மொபைல். அது வந்து பெரிய ஆளுங்க மாதிரி அவ்வளவு மொபைலா இருக்க மாட்டாங்க, பட் மோர் எஃபிஷியன்ட் இன் ப்ராசஸிங், வேலை கரெக்டா செஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்மெச்சூர் அண்ட் மெச்சூர். எது அதை மெச்சூர் ஆக்குதுன்னா இந்த T செல் ரிசெப்டாரோட சிக்னல், ஐ மீன் டோல் லைக் ரிசெப்டாரோட சிக்னல். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப், அதுல ஒரு தேர்ட் லைன். ஸோ சிக்னல்ஸ் தட் இன்டியூஸ் மெச்சுரேஷன் ஆஃப் இம்மெச்சூர் DC include CD4 ligand delivered by the T cells as well as signals by NK cell and a variety of pro-inflammatory cytokines, IL-1, TNF, IL-6 இதெல்லாமே கூட அதை ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல். நெக்ஸ்ட் ஆன்டிபாடியில APCல ஒரு லைன் ஃபர்ஸ்ட் அந்த லெஃப்ட் சைடு பேஜ் 689ல ஃபோர்த் லைன், DCs are found in lymphatic tissue, skin, mucosal surface. இது ஒரு MCQ. ஓகே ஓகே ஓகே. நீ அடுத்த லைன் சொன்ன இன்டெஸ்டினல் லூமினல் இனிஷியேட் செக்ரட்டரி IgA ரெஸ்பான்ஸ்னு. சோ வேர் ஆல் DCs are found, அது ஒரு MCQ. அதான் அந்த ஆன்டிஜன் வர்ற ஆர்கான்ஸ் எல்லாம் ஸ்கின் ஒரு போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி வரும், லிம்ஃபாய்டு வரும், நான் மியூக்கோசல் சர்ஃபேஸ் வரும், GAT ஒரு போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி. சோ அப்படினா மோஸ்ட்லாம் ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆன்டிபாடியில இந்த சைடு எதுவும் பாயிண்ட் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடு மேல வந்து பாயிண்ட். இதுல நம்ம எல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் தான், 5 கிளாஸஸ், வேரியபிள் செயின்,
அப்புறம் சி டெர்மினல் போர்ஷன் 2 சைடு இருக்கு, அதெல்லாம் தான். அப்புறம் இதுல மேல இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஆன்டிபாடி binding to antigen and engagement of these effector cells can trigger phagocytosis. So இதுக்கு பேர் தான் ADCC, antibody dependent cell mediated cytotoxicity. So ஆன்டிபாடியே வந்து phagocytosis ட்ரிகர் பண்ணும், அதான் ADCC. அது ஒரு பாயிண்ட். அப்புறம் அடுத்த பேராகிராஃப்ல பெருசா எதுவும் பாயிண்ட் இல்ல. நெக்ஸ்ட் டியூமர் ஆன்டிஜென்ஸ். டியூமர் ஆன்டிஜென்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ டியூமர் ஆன்டிஜென்ஸ் வந்து the first molecularly defined antigen recognized by tumor reactive T cells was discovered in 1991. So அப்பதான் கண்டுபிடிச்சாங்க tumor reactive T cells இருக்குன்ட்டு. ஸோ அதே பேராகிராஃப்ல கீழே இருந்து ஒரு 5th லைன், mature T cells express the CD8 or CD4 co-receptor which binds to invariant portion of all class 1 or class 2 MHC molecules respectively. This additional ligation increases the affinity of the T cell interaction with the antigen presenting cell. Therefore, T cell expressing CD4 rapidly recognizes the antigens of class 2. அப்புறம் அதை நான் திருப்பி ரிப்பீட் ஆகுது அந்த பாயிண்ட். கிளாஸ் 1 வந்து CD8. ஸோ CD4 CD8 ரெண்டையுமே இந்த மெச்சூர் T cells வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கீழே கிளாசிபிகேஷன் ஆஃப் டியூமர் ஆன்டிஜென்ஸ் 5 டைப்பா பிரிக்கிறாங்க டியூமர் ஆன்டிஜென்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட், 3 லைன் மேல. இப்ப இந்த டி செல்ஸ் வந்து இம்யூனிட்டி வந்து ஏன் கேன்சர் அவ்வளவு ஈஸியா டிடெக்ட் பண்ணலனா, இட் வில் ரிசம்பிள் செல்ஃப். அதான் சொல்லிருப்பாங்க, ஒன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஐடியல் கேன்சர் ஆன்டிஜன் இஸ் இம்யூனோஜெனிசிட்டி அண்ட் அபிலிட்டி டு எலிசிட் டி செல் ரெஸ்பான்ஸ் ஆர் ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ். இது அந்த பாயிண்ட்ல அதுக்கு மேல அதை சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் மாதிரியே இருக்கிறதுனால தான் அதால டிடெக்ட் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனா அதே சமயம் ஐடியல் கேன்சர் ஆன்டிஜன் அப்படின்னா இட் ஷுட் எலிசிட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். புரியுதுல? அது அடுத்து வந்து இம்யூனோசப்ரசிவ் டியூமர் மைக்ரோ என்வைரன்மெண்ட்ல இந்த கான்செப்ட் இன்னும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ லீனியேஜ் ஸ்பெசிபிக் டியூமர் ஆன்டிஜென்ஸ் அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுல வந்து மெலனோமால இருக்கிற இந்த மெலான் ஏ மார்க் 1, அப்புறமா GP100, MDA7 புரோட்டீன், தைரோசினேஸ் அண்ட் தைரோசினேஸ் ரிலேட்டட் புரோட்டீன், ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் PSA, அப்புறமா CEA, இதெல்லாம் வந்து லீனியேஜ் ஸ்பெசிபிக், அந்த பர்டிகுலர் டிஷ்யூல இருக்கிற மாதிரி உள்ள ஸ்பெசிபிக் ஆன்டிஜன். நெக்ஸ்ட் டைப் வந்து proteins expressed during ontogeny and adult germline tissue. Ontogeny is embryogenesis. So adult germline tissue cancer testis. அப்புறம் cancer germline antigens. So இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப் வந்து நியோ ஆன்டிஜென்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, epitopes derived from genes specifically matured into tumor cells. அப்புறம் epitopes derived from oncoviral proteins such as HPV, அப்புறம் E6 E7 அது HPV ஓடது, அப்புறம் எப்ஸ்டீன் பார் வைரஸ், இதெல்லாம் ஆன்கோவைரல் ப்ராசஸ். அது வந்து ஃபோர்த் டைப். ஃபிஃப்த் டைப் வந்து HER2. இது வந்து என்னன்னா நான் மியூட்டேட்டட் புரோட்டீன் வித் டியூமர் செலக்டிவ் எக்ஸ்பிரஷன். இப்போ மியூட்டேட் ஆயிருக்காது, பட் டியூமர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ HER2, HTERT இதெல்லாமே வந்து நான் மியூட்டேட்டட். ஸோ சைட்டோடாக்சிக் ரெஸ்பான்ஸ் டு எனி நான் மியூட்டேட்டட் செல்ஃப் புரோட்டீன் ஹஸ் ரிஸ்க் ஆஃப் காசிங் ஆட்டோ இம்யூன் டாக்ஸிசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்யூன் சப்ரசிவ் டியூமர் மைக்ரோ என்வைரன்மெண்ட். இது வந்து இந்த இதுலேயே சொல்லிடுவாங்க, இந்த பாக்ஸ்ல சொன்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து பாக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து கேன்சரை வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமை இவேட் பண்ணுது. ஸோ டி ரெகுலேட்டரி செல்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ டி ரெகுலேட்டரி செல்ஸ் வந்து என்னன்னா CD4+, அது இட்ஸ் டைப் ஆஃப் ஹெல்பர் செல்ஸ், ஹெல்பர் டி செல்ஸ். ஸோ CD4 அண்ட் எக்ஸ்ட்ராவா CD25 இருக்கும். டி செல் பாப்புலேஷன் விச் இன்ஹிபிட்ஸ் டி செல் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராலிஃபரேஷன். ஸோ நார்மல் பாடியில இந்த செல் இருந்தாதான் ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் வராது. ஸோ இதை வந்து கேன்சர் ரிப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ அது வந்து இந்த சும்மா ஒரு ஸ்டடி மாதிரி, மைஸ்ல வந்து டெலிஷன் ஆஃப் டி ரெகுலேட்டரி செல்ஸ் கேன் காஸ் ஆட்டோ இம்யூனிட்டி. அதே மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டி டியூமர் இம்யூனிட்டி, அப்புறம் எவிடன்ஸ் ஃபார் ரோல் இன் ஹியூமன்ஸ், அதுவும் இப்போ ஸ்டடியில தான் இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட்ஸ் அசோசியேட், CTLA, நம்ம அப்போ பார்த்த பாயிண்ட் தான். CTLA வந்து ஜென்ரலாவே அது வந்து லோவர் பண்ணிடும். CD80, CD86 கூட பைண்ட் ஆகி blockade can induce tumor regression in some patients. ஸோ நம்ம இதை வந்து தெரபிட்டிக்கா யூஸ் பண்ணலாம் இதை பிளாக் பண்றதுனால. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் செல் டெத் ரிசெப்டர் PD1. ஸோ இது வந்து another inhibitory receptor on T cells prevalent on lymphocytes. So binds to PDL1, also present in some humans. So humansல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறாங்க. So suppressor of cytokine signaling, SOX. So family of protein that binds and inhibits JAK-STAT pathway through a number of cytokine signals. So cytokine signals suppress பண்ணிரும். Next myeloid suppressor cells of the myeloid lineage that inhibit T cells. இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு மெக்கானிசம். பட் கேன்சர் செல்ஸ் வந்து மைலாய்ட் சப்ரஸர் செல்ஸ் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் growth factor பீட்டா. ஸோ மல்டி ஃபங்க்ஷனல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சைட்டோகைன்
with many effects on immune response, some of which are inhibitory. So transforming growth factor beta, அதுவும் ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்யூனோசப்ரசிவ் டியூமர் மைக்ரோ என்வைரன்மெண்ட். அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு லாஸ்ட் ஒரு 4 lines, அது இப்போ சர்ச்ல இது ஆரம்பிக்க போகுது, அதனால அவங்க பெல் அடிக்கடி அடிச்சிட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லை. Tumor cells and the last 4 lines can downregulate antigen expression by a variety of mechanisms such as epigenetic silencing, loss of MHC expression, loss of function of the intracellular machinery that process and transports peptides to cell surface. இது போன சாப்டர்லயே வந்து நினைக்கிறேன்ல, இந்த epigenetic silencing, loss of MHC expression. ஆமா. அப்புறம் நெக்ஸ்ட் திருப்பி சிடிஎல்ஏ அதே கதை தான் திருப்பி சொல்லுவாங்க. சிடிஎல்ஏ பாயிண்ட் மட்டும் அந்த சாப்டர்ல ஒரு 10 இடத்துலயாவது வந்துடும். சிடிஎல்ஏ PD1 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் இல்லை இந்த இடத்துல. அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல செகண்ட் பேராகிராஃப் ஒரு 3rd line, அதாவது கேன்சர் வித் few mutations may not present an adequate density of neoantigens to the immune system, impairment of antigen processing and antigen presenting machinery, and may also reduce the neoantigen display. So ஒரு கேன்சர்ல மியூட்டேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய நியூ ஆன்டிஜன் இருக்கும், இம்யூன் சிஸ்டம் அதை ரெகக்னைஸ் பண்ணிடும். ஆனா இல்ல அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் கிட்ட இருந்து அது எஸ்கேப் ஆயிரும். ஸோ மியூட்டேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா இட் வில் கெட் டிடெக்டட். நெக்ஸ்ட் வந்து டி ரெகுலேட்டரி செல்ஸ். ஸோ டி ரெகுலேட்டரி நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு 3rd line, the presence of immune suppressor cell population within tumor microenvironment. என்னன்னா டி ரெக், மைலாய்ட் சப்ரஸார் செல்ஸ். அப்புறம் மேக்ரோஃபேஜ்லேயே 2 டைப் இருக்கு, M1 M2 மேக்ரோஃபேஜ் அப்படின்ட்டு. அதுல M2 மேக்ரோஃபேஜ், M2 போலரைஸ்ட் டியூமர் மேக்ரோஃபேஜ் மே dominantly suppress otherwise functional neoantigens. So M2 macrophage suppress பண்ணிரும் neoantigen reactive T cells. So இதெல்லாம் தான் வந்து immunity reduce பண்றது. So T regulatory cells பத்தி சொல்றாங்க, it's a subpopulation of CD4 helper cells that constitute express chain alpha chain of the IL-2 receptor CD25. So இதுதான் வந்து T regulatory subset. அப்புறம் அது வந்து IL-10 and transforming growth factor beta. IL-10 வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன். ஸோ அதனால அது வந்து கம்மி பண்ணிடும் இன்ஃப்ளமேஷனை. அப்புறம் TGF பீட்டா, அதுவும் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். அப்புறம் வேற பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் அடுத்த அந்த லாஸ்ட் பேராகிராஃப், மைலாய்ட் டிரைவ்ட் சப்ரஸார் செல்ஸ். ஸோ மைலாய்ட் டிரைவ்ட் சப்ரஸார் செல்ஸ் வந்து include granulocyte and immature myelomonocytic precursors are expressed in the setting of inflammation and cancer. Elaborate immunosuppressive factors like TGF beta, arginase 1, inducible nitric oxide synthase. So இதெல்லாம் வந்து இது பண்ணோம். arginase 1 எல்லாமே வந்து immunosuppressive. Next point வந்து TGF beta directly inhibits cytotoxic T cell activation, cytokine production and helper T cells. அப்புறம் next pageல T cells render insensitive to TGF beta signaling using a dominant negative receptor. So T cells வந்து TGF beta வந்து சப்ரஸ் பண்ணும். பட் இந்த டாமினன்ட் நெகட்டிவ் ரிசெப்டர் அது மூலமா ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து இன்சென்சிட்டிவா இருக்கும் TGF பீட்டாக்கு. ஸோ அண்ட் என்ஹான்சஸ் த ஃபங்க்ஷன் இன் வைவோ. ஸோ டாமினன்ட் நெகட்டிவ் ரிசெப்டர் மூலமா ஆக்ட் ஆச்சுன்னா TGF பீட்டா வந்து சப்ரஸ் பண்ணாது அப்படின்றாங்க. அப்புறம் வெஜ்எஃப் வந்து டியூமருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம இதுலலாம் இந்த ஆஞ்சியோஜெனசிஸ் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஞ்சியோஜெனசிஸ். ஸோ இந்த ரீனல் கேன்சர் தானே யோகேஷ், வெஜ்எஃப் வந்து இருந்துச்சுன்னா இட் வில் பி பேட் ப்ரோக்னோசிஸ் அந்த மாதிரி. ஸோ அதுவும் வந்து டியூமருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. அதனாலதான் ஆன்டி வெஜ்எஃப் தெரப்பி கண்டுபிடிக்கிறோம். அப்புறமா சைக்ளோ ஆக்சிஜனேஸ் 2 ஓவர் எக்ஸ்பிரஷன், அது என்ன பண்ணிடும்னா ப்ராஸ்டாக்லாண்டின் E2 இன்க்ரீஸ் பண்ணிடும். இட் வில் கேட்டலைஸ் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ராஸ்டாக்லாண்டின் E2. ப்ராஸ்டாக்லாண்டின் E2 has generally adverse impact on the immune system. அப்புறம் 2 இது அமினோ ஆசிட்ஸ் சொல்றாங்க, L-tryptophan and arginine. They are 2 essential amino acids. Their depletion impairs T cell and D cell function, dendritic cell function. T cell function வந்து ரெடியூஸ் பண்ணும், ஐ மீன் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ட்ரிப்டோஃபானும் ஆர்ஜினும். ஸோ அது இல்லை அப்படின்னா இம்யூன் சப்ரஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் மெயினா. அந்த பாக்ஸ் தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, மோஸ்டா எல்லாம் பாக்ஸ்லேயே கவர் ஆயிருது. ஸோ இப்போ பேசிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து இம்யூனோதெரப்பில என்னென்ன நம்ம லிவர்ல ஏதோ அர்ஜினின் வச்சு நேத்து பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, அதை நான் சைட்ல எழுதி வச்சிருக்கேன். சாரி, சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆர்ஜினின் இஸ் டார்கெட்டட் ஃபார் HCC. ஓகே ஓகே ஓகே. ஆர்ஜினினுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஏதாவது கொடுக்குற ட்ரக் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல? ஆமா ஆமா. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஆர்ஜினின் வந்து இம்யூன் சிஸ்டம் யூஸ்ஃபுல்ன்றாங்க. அது ஆர்ஜினின் டிப்ளீட் ஆச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து கம்மியாயிரும்
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. impairs the அங்க function. வந்து அதாவது அர்ஜினைன் டார்கெட் பண்ணி ட்ரக்ஸ் கொடுத்தா கேன்சர் இருக்கு. அதாவது பண்றாங்க, அதிகம் அதை டார்கெட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா சைட்டோகைன் தெரப்பி, டியூமர் வேக்சின்ஸ், அப்புறம் இம்யூனோ மாடுலேட்டரி பாத்வேஸ், டி செல் அடாப்டிவ் தெரப்பி, அப்புறம் பைஸ்பெசிபிக் ஆன்டிபாடிஸ், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஸோ இதெல்லாம் தான் பாக்குறோம் இப்போ. ஸோ சைட்டோகைன் தெரப்பில ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபெரான் தான் ட்ரை பண்ணாங்க. பட் இன்டர்ஃபெரான் ட்ரை பண்ணதுல அது பெருசா எதுவும் கிளினிக்கலா எஃபெக்டிவா வரல. அதனால அந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ல ஃபுல்லா படிச்சு பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ்டு, நாட் எஃபெக்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டைப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. டைப் 1 இன்டர்ஃபெரான் வந்து ஆல்ஃபா பீட்டா, டைப் 2 இன்டர்ஃபெரான் இஸ் காமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா அப்படியே ஆர்டர்ல, ஆல்ஃபா பீட்டா வந்து டைப் 1, காமா வந்து டைப் 2. அது மட்டும் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்லூக்கின் 2. இன்டர்லூக்கின் 2 தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஸ்டோரி சைட்டோகைனுக்கு. ஸோ அதான் டெமான்ஸ்ட்ரேட்டட் reproducibly curative outcomes in patients with several types of metastatic cancer. ஸோ அதோடைய டாக்ஸிசிட்டி வந்து என்னன்னா ஹை டோஸ் ஐஎல் கொடுத்தா என்ன டாக்ஸிசிட்டி, செப்சிஸ் மாதிரி டாக்ஸிசிட்டி பிரசன்ட் ஆகும். ஹைப்போடென்ஷன், கேபிலரி லீக், டிரான்சியன்ட் ஹெப்பாட்டிக் அண்ட் ரீனல் ஃபெயிலியர், மென்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் விச் இஸ் ரெமினிசன்ட் ஆஃப் இவென்ட்ஸ் இன் செப்சிஸ். ஸோ அதனால ஹை டோஸ் வந்து அவாய்ட் பண்ணோம். ஆனா இந்த டாக்ஸிசிட்டியோட அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் செல்ஃப் லிமிட்டட் அண்ட் ஃபுல்லி ரிவர்சிபிள். இந்த செப்சிஸ் மாதிரி டாக்ஸிசிட்டி வந்தாலும் ரிவர்ஸ் ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 4 லைன் கீழே ஸோ 2 மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ரெஸ்பான்சிவ் கேன்சர்ஸ் டு IL-2, மெலனோமா அண்ட் ரீனல் செல் கேன்சர். எல்லாத்துலயும் எல்லா இம்யூனோதெரப்பிலும் மெலனோமா வந்துடும். இதுல IL வந்து எக்ஸ்ட்ராவா ரீனல் செல் கேன்சர் வந்துருது. நெக்ஸ்ட் அடுத்த ரைட் ஹேண்ட் சைட்ல செகண்ட் பேராகிராஃப் பயோ கீமோதெரப்பின்னு ஒன்று இருக்கு. ஸோ பயாலஜிக்கல் தெரப்பி பிளஸ் கீமோதெரப்பி அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் சிஸ்பிளாட்டின், வின்பிளாஸ்டின் அண்ட் டகார்பசின் வித் IL-2. பயாலஜிக்கல்ஸ் என்னன்னா IL-2 அண்ட் இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுனால எதுவும் சர்வைவல் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா டாக்ஸிசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ற யூஸ் பண்ணால எதுவும் யூஸ் இல்லை, அது ஒன்று சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து FDA அப்ரூவ் யூஸ் ஆஃப் ஹை டோஸ் இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா. அது 1 month ஆஃப் மேக்ஸிமம் டோஸ் ஃபாலோட் பை 11 months ஆஃப் லோ டோஸ் சப்கியூட்டேனியஸ்லி. ஸோ மேக்ஸிமம் டோஸ் ஐவியா கொடுப்பாங்க இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா. 11 months கேட்டிருந்தாங்களா? அதான் அவனுக்கு அப்படிதான் லைன் பை லைன் எம்சிக்யூ எடுப்பானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஐவியா கொடுக்குறானுங்க. அப்புறம் 11 months வந்து டோட்டலா 1 year 11 months சப்கியூட்டேனியஸா கொடுக்குறாங்க இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா. ஸோ ஆஃப்டர் ரிசெக்ஷன் ஆஃப் நோட் பாசிட்டிவ் மெலனோமா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டடி ஷோயிங் டிலே இன் டைம் டு ப்ராக்ரஸ் அண்ட் பார்டர்லைன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஓவரால் சர்வைவல். ஸோ இன்டர்ஃபெரான்ஸ் வந்து பெருசா யூஸ் இல்லைன்னு முதல்ல பார்த்தோம். பட் இந்த இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா வந்து இதுல யூஸ் பண்றாங்க. இதுல மெலனோமால, நோட் பாசிட்டிவ் மெலனோமால யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்லூக்கின் 15, இன்டர்லூக்கின் 17, இன்டர்லூக்கின் 21 இதெல்லாம் வந்து இப்போ ட்ரையல்ஸ் ஆன்கோயிங்கா இருக்கு. இன்டர்லூக்கின் 7, 15, 7, 21, 17 இல்ல சாரி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ட்ரையல்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வேக்சின்ஸ்ல மெயினா இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னன்னா to initiate a good T cell response, third line la an antigen must be presented to the immune system along with appropriate co-stimulatory molecules or it will be rendered anergic instead of being reactive. So அது ஒரு பிரச்சனை. co-stimulationலாம் இந்த வேக்சினால இன்டியூஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா அடுத்த லைன்ல இருக்கு. another important principle is even well presented normal self proteins. ஏன்னா இப்ப கேன்சர் எல்லாமே நம்ம நார்மல் செல்ஃபோட ப்ரோட்டீன்ஸ் தான் are generally weak immunogens. And most avid self T cell clones have been deleted in the thymus. So negative selection மூலமா செல்ஃப்க்கு அகேன்ஸ்டா ஆக்ட் ஆகிற ஆன்டிபாடிஸ் எல்லாம் செத்துருது. நம்ம கொடுக்குற வேக்சின்ல இருக்கிற ஆன்டிஜன் வந்து ஆல்மோஸ்ட் அந்த டியூமர் மாதிரியே இருக்கிறது, ஐ மீன் செல்ஃப் மாதிரியே இருக்கிறதுனால இட் வில் ஒன்லி ப்ரொடியூஸ் அ வீக் இம்யூனோஜெனிக் ரெஸ்பான்ஸ், வீக் இம்யூனோஜன். ஸோ இது ரெண்டு தான் பிரச்சனை வேக்சின் டெவலப் பண்றதுல. ஸோ என்ன பண்ண அடுத்த பேராகிராஃப் தேர்ட் லைன், ஹோல் செல் வேக்சின்ஸ் கண்டெய்னிங் மல்டிபிள் ஆன்டிஜன்ஸ் that could be cross presented by host antigen presenting cells, dendritic cells, and whose function could be further enhanced with an adjuvant. So whole cell vaccine prepare பண்ணும்போது adjuvant alum, BCG அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து அதோட ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆயிருக்குது. ஸோ alum, BCG வந்து பழைய adjuvant. இப்போ புது adjuvant என்னன்னா molecules such as imiquimod or unmethylated CpG dinucleotides which stimulates antigen presenting cells through toll-like receptors. ஸோ என்னென்ன அட்ஜுவன்ஸ் ஆலம், பிசிஜி, நியூவர் அட்ஜுவன்ஸ் வந்து இமிக்யூமாட், அன்மெத்திலேட்டட் சிபிஜி நியூக்ளியோடைட்ஸ். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ அடுத்த லாஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நிறைய ரேண்டமைஸ் ட்ரையல்ல டியூமர் வேக்சின்ல எதுவும் வேலைக்கு ஆகலன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த செகண்ட் பேராகிராஃப்
the identification of shared tumor rejection antigens and their specific epitopes have allowed new molecularly driven approaches for tumor vaccine. So அந்த whole cell vaccine இல்லாம வேற மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது என்னன்னா, these include the use of synthetic peptides instead of whole cells or proteins, thus bypassing inefficient antigen processing pathways. ஸோ என்ன பண்ணாங்கன்னா சிந்தட்டிக் பெப்டைட்ஸ் யூஸ் பண்ணாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஹோல் செல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 3 லைன்ஸ்க்கு அப்புறம் செல் பேஸ்ட் வேக்சின்ஸ் ஹேவ் எம்ப்ளாய்ட் இன்விட்ரோ generated dendritic cells. So these dendritic cells based vaccines have incorporated a variety of strategies, pushing dendritic cells with immunogenic peptide genetically engineered with a defined amount of tumor antigens using recombinant viral vectors and resulted in clinically meaningful tumor responses. So இந்த மாதிரி இந்த ஜெனட்டிக் என்ஜினியர் பண்ணி வெறும் ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை மட்டும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணதுல கொஞ்சம் சக்சஸ் இருந்துச்சு. மெயினா வந்து மெலனோமாக்கு தான். அப்புறமா பட் எல்லாமே இன்னும் அந்த ஸ்டடி ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னும் எதுவுமே அவங்க ப்ராப்பரா சொல்லல. நெக்ஸ்ட் இந்த சைடு நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல மெலனோமா கன்ஃபைன்ட் டு ஸ்கின் அண்ட் நோடல் சைட்ஸ் அப்பியர்ஸ் டு பி சம்வாட் அமனபிள் டு இம்யூனோதெரபி. எல்லா ட்ரையல்ஸ்லயும் மெலனோமா தான். அப்புறம் வேற பாயிண்ட் அந்த பேராகிராஃப்ல லாஸ்ட் லைன், there is clear evidence that some vaccine formulations can activate and expand tumor antigen reactive T cells. So tumor antigen reactive T cells இந்த வேக்சின் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுனால தான் இந்த வேக்சின் ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியோ ஆன்டிஜனை யூஸ் பண்றாங்க. நியோ ஆன்டிஜனை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் அலாங் வித் இது செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர் பிளாக்கர்ஸ். ஸோ நியோ ஆன்டிஜன் வித் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர் பிளாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து இப்போ வேக்சின் கண்டுபிடிக்கிறது இப்போ இதெல்லாம் ஸ்டடியில தான் இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து அந்த டயக்ராம் அது இம்பார்ட்டன்ட். அதான் அந்த சொன்னாங்களே டென்ட்ரைட்டிக் பல்சிங் த டென்ட்ரைட்டிக் செல்ஸ் வித் இம்யூனோஜெனிக் பெப்டைட்ஸ். ஸோ அந்த ஆன்டிஜெனிக் பெப்டைட்ஸை உள்ள இன்கார்பரேட் பண்றாங்க. ஸோ அது இன்கார்பரேட் பண்றதுனால அது வந்து CD8 CD4 ரெண்டத்தையும் ஆக்டிவேட் பண்ணி டியூமருக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் பண்ண வைக்கும். இந்த ஜெனட்டிக் என்ஜினியர் ரீகாம்பினன்ட் வைரஸ் டிரான்ஸ்டக்ஷன், அப்புறமா மற்ற ஆன்டிஜெனிக் புரோட்டீன், டியூமர் லைசேட்ஸ், அப்போப்டோட்டிக் பாடிஸ், டியூமர் செல்ஸ் இதெல்லாமே வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல மெயினா வந்து மோஸ்டா எல்லாமே வேக்சின்ஸ் எல்லாம் ஸ்டடி அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டிங் இம்யூனோமாடுலேட்டரி பாத்வேஸ். ஸோ இதுல இந்த டயக்ராம், இதுக்கு முன்னாடி பேசுற டயக்ராம் வந்து அந்த IL-2 ஹைடோஸ் IL-2 நம்ம சைட்டோகைன் தெரப்பில பார்த்தோம்ல, அது வந்து மெலனோமா மெட்டாஸ்டாட்டிக் லங்ல ஒரு மெட்ஸ் அந்த இதுகிட்ட அந்த மெட்ஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்குது. ஒரு எத்தனை 5 இயர்ஸ் ஃபாலோ அப்ல வந்து டிசப்பியரே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதுல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்யூனோமாடுலேட்டரி பாத்வேஸ். இதுல வந்து அதான் சொன்னேன், அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. CTLA4 PDL1 ரெண்டத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல நம்ம இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த நடுவுல மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் தட் பிளாக் CTLA4 இன் ஹியூமன்ஸ் ஹேவ் பீன் டெவலப்ட். 2 ஆன்டிபாடி, இப்ளிமுமேப் அப்புறம் ட்ரெமிலிமுமேப். இப்ளிமுமேப் வந்து ஃபுல்லி ஹியூமன் IgG1K மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, ட்ரெமிலிமுமேப் வந்து IgG2 மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஸோ இந்த ரெண்டு டெவலப் பண்ணியிருக்காங்க CTLA4 பிளாக் பண்றதுக்கு. ஸோ பிளாக் பண்ணா அது வந்து அதால இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ண முடியாது. அப்புறமா அது வந்து ஸ்டடியில நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா, சிக்னிஃபிகன்ட் சர்வைவல் அட்வான்டேஜ் இன் மெலனோமா பேஷன்ஸ். அப்புறமா PDL1 வந்து 2 இருக்குது, PDL லைகாண்ட் 1 லைகாண்ட். அதுல லைகாண்ட் 2 தான் வந்து பெட்டர் அண்ட் லெசர் எக்ஸ்டென்ட் வந்து லைகாண்ட் 2. ஸோ லைகாண்ட் 1 தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படியே கீழே directed against PD1 or PDL1 with the goal of interrupting its inhibitory signaling has now been shown to be superior to CTLA4. So PDL1 inhibit பண்ற monoclonal antibodies வந்து CTLA4 inhibit பண்ற monoclonal antibodies ஓட superior அப்படின்னு ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கீழே இருக்கிற டயக்ராம் வந்து அதான், இதுவும் வந்து மெலனோமா தான். ஸோ மெலனோமா லங் அண்ட் பிரெயின் மெட்ஸ் ஃப்ரம் மெலனோமா. அது வந்து நெக்ஸ்ட் ஒரு அடுத்த இமேஜ்ல வந்து அது அப்படியே டிசப்பியர் ஆகுற மாதிரி. ஸோ இப்ளிமுமேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு ஸ்டடியில வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபிகர் 30.6 அதுவும் வந்து என்னது மெலனோமா தான். ஸோ மெட்டாஸ்டாட்டிக் மெலனோமா இன் ரெஸ்பான்ஸ் டு PD1 பிளாக்கிங் ஏஜென்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 695 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அதுக்கு இந்த சைடு ஜஸ்ட் பாருங்க, இந்த 694ல லாஸ்ட் 3 லைன்ஸ். ஸோ என்னென்ன கேன்சர்ஸ் கேன் பி கியூர்ட் வித் PD1 PDL1 இன்ஹிபிட்டர்ஸ், என்ன எதுக்கெல்லாம் எஃபெக்டிவா இருக்கும்னா
நான் இந்த ஸ்மால் கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆமா ஆமா All நான் of ஸ்மால் the following where PD1 or PD therapy is used except அப்படி கேட்கலாம். இதுல நிறைய இருக்கு ஆக்சுவலா. நான் ஸ்மால் செல் லங் கேன்சர், ஹெட் அண்ட் நெக் ஸ்குவாமஸ் செல் கேன்சர், ஹாஜ்கின்ஸ், மெர்க்கல் செல் கார்சினோமா, யூரோத்தீலியல். யூரோத்தீலியல் பக்கத்துலயே நம்ம ரீனல் போட்டுக்கலாம். யூரோத்தீலியல், ஸோ பிளாடர் அண்ட் கிட்னி. அப்புறம் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல், கோலோரெக்டல், அப்புறம் ஃபுல்லா எஸ்ஜி கேன்சர் எல்லாமே, ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா, லிவர், கோலோரெக்டல் வந்துருது. அப்புறம் அப்பர் ஜிஐ கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியலும் வந்துருது. கோலோரெக்டல்ல மெயினா மைக்ரோ சேட்டலைட் இன்ஸ்டபிலிட்டி ஆர் எம்எம்ஆர், மிஸ்மேட்ச் ரிப்பேர் டெஃபிஷியன்சி. மைக்ரோ சேட்டலைட் இன்ஸ்டபிலிட்டி ஹெச்என்பிசிசி, எம்எம்ஆரும் அதானா? ஜுவின் பிரஸ்ட் வராதா? பிரஸ்டா? பிரஸ்ட் பேன்கிரியாஸ் வந்து மேல கொடுத்திருக்கான் பாரு. PD1 L1 are expressed by broad range of human malignant neoplasm. அதுல பிரஸ்ட் இருக்கு, இருக்கு, பேன்கிரியாஸ் இருக்கு. நான் அந்த ஸ்பெசிபிக் சாப்டர்லயும் பிரஸ்ட்ல வரும்னு நினைக்கிறேன் இந்த PD1. அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிரஸ்ட் பேன்கிரியாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் PD1 தெரபிக்கு. எதை வந்து வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எந்த ஆப்ஷன்? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுல வந்துருச்சு. கொடுப்பான். எது? ஸ்டமக் வந்து இல்ல, ஸ்டமக் கொடுக்கலாம். அது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல்ல வராது, அது ஜங்ஷன் கேன்சர்ஸ் தானா? அது ஜங்ஷன் கேன்சர்ல வரும். ஆனா பியூர் ஸ்டமக் கேன்சர்ல PD1 வந்து யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஜி ஜங்ஷன் டியூமர்ல PD1 யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேற என்ன காமனான கேன்சர்ல லங்கு, அந்த எல்லாமே மேஜர் கேன்சர்லாம் வந்துருச்சு. ஸ்மால் செல் லங் கேன்சர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ல. ஏன்னா நான் ஸ்மால் செல் லங் கேன்சர், அப்புறம் மெலனோமாலையும் யூஸ் இருக்கு, HCC-லயும் யூஸ் இருக்கு. அவ்வளவு. பிலியரி வரல, ஸ்டமக் பியூர் ஸ்டமக் வரல. ஓகே ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ராஸ்டேட் வரல. ஓகே, கண்டினியூ. ஆக்சுவலா டி செல் மீடியேட்டடா நடக்கிற எல்லா பார்த்து PD-L1 PD-1 ரிசெப்டார் வழியா தானே போகுது. அதனால தெரியல அது எப்படி ஒன்று கேட்பானான்ட்டு. எல்லா கேன்சர்லயும் யூஸ் பண்ணலாங்கிறீங்களா? ஆமா தான் நான் நினைக்கிறேன். ஆனா எல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல வரலையே சார் PD1 PD-L1. ஸ்டடி பண்ணதுல இந்த கேன்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருந்திருக்குமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோ கம்பைன்டு தெரப்பி இருக்குது. நம்ம வெறும் ஐசோலேட்டட் PD1 ஆன்டகோனிஸ்ட், ஐசோலேட்டட் CTLA ஆன்டகோனிஸ்ட் இல்லாம கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுல has been approved for metastatic melanoma, demonstrating superior survival rate. So combine பண்ணி யூஸ் பண்றது metastatic melanoma வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே அந்த பேராகிராஃப்ல ஒரு 10 lines கீழே, while PD-L1 expression is associated with higher likelihood of response to PD1 or PD-L1 blockade. So PD-L1 expression is high likelihood of response, PD-L1 மட்டும் யூஸ் பண்றதுனால. Its absence does not preclude response. So அது கொஞ்சம் கன்ஃபியூசிங் சென்டென்ஸ் தான். PD-L1 தான் வந்து ஐசோலேட்டடா யூஸ் பண்ணா மேபி அது எக்ஸ்ட்ராவா நல்ல ரெஸ்பான்ஸ் தரும் போல. நெக்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி மாதிரி, அதான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ நம்ம இதை அதிகப்படுத்தி விட்டோம்னா அதோட நேச்சுரல் டிஃபரன்ஸே நம்ம பாடி ஆட்டோ இம்யூனிட்டில இருந்து எஸ்கேப் பண்ண வைக்கிறது. ஸோ அது வந்து என்னன்னா மெயினா என்ன சொல்ல வரேன்னா, கேன்சர் செல்ல தானே PD-L1 இருக்கும், PD-1 வந்து T லிம்போசைட்ல இருக்கும். So PD-L1 இல்லைனா it doesn't mean that PD-L1 antagonist does not act against a cancer. We can still use அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. நீ எதையாவது ஒன்று டார்கெட் பண்ணலாம், ஏதாவது கேன்சர் செல்ல இல்லைன்னா T லிம்போசைட் பேஸ் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. மெயினா ஸ்கின்னு, GI, ஹெப்பாட்டிக், எண்டோக்ரைன். ஸோ எதுல ரேர் அப்படின்னா, ரேர் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஹெமட்டாலஜிக்கல் வந்து ரேரு, ஆக்குலார் ரேரு, கார்டியாக் வந்து ரேர், பட் வந்துச்சுன்னா காலி, லைஃப் த்ரெட்னிங். பேங்க்ரியாஸ் ரேரு, அப்புறம் நியூரோவும் ரேர். மீதி எல்லாம் மெயினா இந்த நிறைய செல் டேர்ன் ஓவர் ஆகிற இடம் ஸ்கின்னு, GI, அப்புறம் ஹெப்பாட்டிக்கு, எண்டோக்ரைனு, அதெல்லாம் பல்மனரி, ரீனல் வரைக்கும் வருது. ஐ மீன் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் வந்து அப்புறமா அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கும்? PD-1 எடுக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்குமா, இல்ல CTLA எடுக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்குமா? அதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா, ஹை இன்சிடென்ஸ் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் அட்வர்ஸ் இவென்ட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் வித் காம்பினேஷன் தெரப்பி. காம்பினேஷன் தெரப்பி இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா CTLA4 மோனோதெரப்பி,
அது வந்து கிரேட்டர் தேன் PD1. ஸோ CTLA வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து PD1 ஐசோலேட்டட் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ மோஸ்ட் ஹையஸ்ட் இன்சிடென்ஸ் வந்து கம்பைன் தெரப்பி எடுக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஒரு செகண்ட் பேராகிராஃப் கீழே தேர்ட் பேராகிராஃப், immunomodulation can also be positively driven by stimulation of core receptors which enhance immunity. A receptor like protein expressed on CD4 and CD8 cells after activation is 41BB CD137. So the CD137 வந்து அது CD4லயும் இருக்கும் CD8லயும் இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, அண்டர் ஸ்டடி. இந்த இதுக்கு எகென்ஸ்டா ஆன்டிபாடி CD134 எகென்ஸ்டா டெவலப் பண்றது. ஸோ இது வந்து இம்யூனோமாடுலேட்டரி பாத்வேஸ், இது செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து T-cell அடாப்டிவ் தெரப்பி. இதுதான் வந்து புது கான்செப்ட், நம்ம இது முன்னாடி படிச்சது கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ கேன்சர் இருக்கிற இதுல இருந்து அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க செல்ஸை, அது கேன்சர் ரியாக்டிவ் T-cells. அந்த T-cells ஐசோலேட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பி ரீஅட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்டா அந்த பேஷண்ட்ஸ்ல வந்து அந்த T-cells வந்து ரொம்ப அதிகமா வந்து ரியாக்ட் ஆகாது, கம்மியா தான் ரியாக்டிவ் செல்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து அது நம்ம கல்ச்சர் பண்ற மாதிரி தான், கல்ச்சர் பண்ணிட்டு அது நிறைய வந்ததுக்கு அப்புறமா திருப்பி உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து T-cell அடாப்டிவ் தெரப்பி. அப்படி நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து சொல்லுவாங்க அது எப்படி அது வந்து கல்ச்சர் பண்ணும்போது இந்த IL2 வந்து ஆட் பண்ணுவாங்க. IL2 is added to expand in vitro by adding IL2 to cell culture. ஸோ IL2 ஆட் பண்ணி இந்த கேன்சர் ரியாக்டிவ் T-cells கல்ச்சர் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பி உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, அது ஒரு கீழே ஒரு 6-7 லைன்ஸ் கீழே. ஸோ இனிஷியல் அட்டெம்ப்ட் at such an approach used huge number of cells grown in vitro. So 2 into 10⁻11 cells were administered to the patients. அப்புறம் supported with high dose of IL2 to enhance TIL survival. So 2 into 10⁻11 cells அவ்வளோ வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க IL2 ஓட சேர்த்து. அப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு 3 லைன்ஸ்ல, chemotherapy induced lymphodepletion regimen before adoptive transfer was found to enhance lymphocyte survival and to improve T-cell persistence. ஸோ மெக்கானிசம்ஸ் இந்த இதோட ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிமூவல் ஆஃப் சப்ரசிவ் T ரெகுலேட்டரி செல்ஸ். ஸோ அந்த கீமோதெரப்பிலே T ரெகுலேட்டரி செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். அப்புறம் ஸ்டிமுலேஷன் ஆஃப் T-cell growth factors in the host in response to lymphodepletion. ஸோ லிம்போடிப்ளீட் ஆகிறனால நமக்கு ஆல்ரெடி பாடி வந்து ஒரு ஸ்டிமுலஸ்ல இருக்கும், நிறைய T-cells ப்ரொடியூஸ் பண்ணோன்ட்டு. அடுத்து தேர்ட் வந்து ரிடக்ஷன் இன் காம்படிஷன் ஃபார் தீஸ் ஹோமியோஸ்டாட்டிக் சைட்டோகைன்ஸ் ஃப்ரம் எண்டோஜினஸ் T-cells ஆர் NK cells. ஸோ இதோடைய சைட்டோகைன்ஸ் தேவையில்லாம இன்டர்ஃபியர் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்க்ரீஸ்ட் இம்யூனோஸ்டிமுலேட்டரி மைக்ரோபியல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் லிப்போபாலிசாக்கரைட்ஸ். அது எப்படி கோரிலேட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கீமோதெரப்பி இன்டியூஸ்ட் லிம்போடெப்ளீஷன் ரெஜிமென், அது வந்து இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கீமோதெரப்பி கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இதோட பேசிக் ரெஜிமென் என்னன்னா, ஹைடோஸ் சைக்ளோபாஸ்பமேட் ஃப்ளூடராபிட் இதை கொடுத்து லிம்போடிப்ளீட் பண்ணுவாங்க. With some patients receiving total body irradiation with the peripheral leukocyte counts are essentially 0 and a median of 5 into 10⁻10 cultured cells. So leukocytes count 0 வந்ததுக்கு அப்புறமா மோஸ்டா 0 வந்துரும். அப்புறம் 5 into 10⁻10 cultured cells உள்ள தள்ளிடுவாங்க. ஸோ இதான் வந்து கீமோதெரப்பி இன்டியூஸ்ட் லிம்போடிப்ளீஷன், அது ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புது கான்செப்ட்ஸ், மற்றபடி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ரைட் ஹேண்ட் சைட்ல செகண்ட் பேராகிராஃப் கீழே ஒரு 10 லைன்ஸ் கீழே, cancer with a large number of mutations will present more neoepitopes. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். நியோ ஆன்டிஜென்ஸ் நிறைய இருக்கும், நிறைய மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஈஸியா அதை டிடெக்ட் பண்ணிடும். அப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாஸ்ட் 3 லைன்ஸ் அந்த பேராகிராஃப்ல, fact that microsatellite unstable cancers and lung cancers in smokers are more responsive to checkpoint inhibitors. ஸோ அதுல நிறைய மியூட்டேஷன் இருக்கனால மோர் ரெஸ்பான்சிவ். ஸோ என்னன்னா, மைக்ரோசாட்டலைட் அன்ஸ்டேபிள் கொலரெக்டல் கேன்சர், அப்புறம் லங் கேன்சர் இன் ஸ்மோக்கர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல தான் அந்த கார் பத்தி சொல்றாங்க. ஸோ கார் வந்து நான் ஃபர்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல அந்த டயக்ராம் நான் சொல்லிடுறேன். ஸோ பேஜ் டயக்ராம் 30.9. ஸோ அதுல வந்து கம்பேர் பண்ணிருப்பாங்க T-cell ரிசெப்டர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் கார். ஸோ T-cell ரிசெப்டர் எப்படி இருக்கும்னா, 2 செயின் இருக்கும், ஆல்ஃபா செயின், பீட்டா செயின். ஸோ அது வந்து மெம்பரேனுக்கு வெளியில ஒரு பார்ட் இருக்கும், செல் மெம்பரேனுக்கு உள்ள ஒரு பார்ட் இருக்கும். செல் மெம்பரேனுக்கு உள்ளதான் அந்த இ மாதிரி இருக்கிறது வந்து ஜி, அது பேரு, அது கிரீக் ஆல்பபெட். ஸோ அது வந்து ஜி செயின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கார்ல வெளியில வந்து இந்த ஆன்டிபாடி, அதாவது இந்த ஃபிராக்மெண்ட் FAB இருக்குல்ல ஆன்டிபாடியில, FAB சைட்டு, FC சைட்டு. FAB வந்து 2 செயினும் இருக்கும், ஹெவி செயின் அண்ட் லைட் செயின், அதான் VH VL. ஸோ ஒரு ஆன்டிபாடியை பாதியா கட் பண்ண மாதிரி. ஸோ பாதியா கட் பண்ணா மேல இருக்கிற அந்த FAB ஃபிராக்மெண்ட் மட்டும் ஒரு ரிசெப்டாரா இருந்துச்சுன்னா அது வந்து கார்.
அது வந்து கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர். ஸோ கைமரானா தெரியும், ஒரு லயனோட ஹெட்டு, இன்னொரு இதோட பாடி. ஸோ அப்படி இருக்கனால இதோட ஹெட் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுறது மட்டும் அந்த ஆன்டிபாடியோட இது இருக்கும், உள்ள வந்து நார்மல் T-செல் ரிசெப்டார் மாதிரி தான் இருக்கும், அந்த Z செயின் இருக்கும். ஸோ Z செயின் மட்டும் உள்ள இருந்துச்சுன்னா ஜென்ரேஷன் 1, Z செயின் கூட CD28 இருந்துச்சுன்னா ஜென்ரேஷன் 2, Z செயின் CD28 41BB, அதாவது CD137 41BB, இது 3 இருந்துச்சுன்னா ஜென்ரேஷன் 3. நெக்ஸ்ட் வந்து அப்படி இப்போ பின்னாடி வந்துருங்க, இந்த பேஜ் 696 ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு செகண்ட் லாஸ்ட் பேராகிராஃப், ஒரு லாஸ்ட் ஒரு 10 லைன்ஸ். ஸோ another receptor termed CAR uses an antigen binding extracellular domain, often a single chain version of FAB fragment of a monoclonal antibody. அதான் பாதி monoclonal antibody, covalently linked in tandem to a transmembrane domain and CD3 Z chain, Z molecule for signal transduction. ஸோ உள்ள இருக்கிற Z molecule வந்து CD3, அது வந்து சிக்னல் டிரான்ஸ்டக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. So several generations of CAR receptors also incorporate additional signaling. அதான் generation 2 generation 3 பத்தி சொல்றாங்க. 2னா எக்ஸ்ட்ரா CD28 இருக்கும், generation 3 வந்து CD137 இருக்கும். So இந்த advantage of CAR என்னன்னா, not being MHC restricted without apparent normal tissue toxicity. So tissue toxicity இருக்காது, MHC restricted-ஆவும் இருக்காது. அப்புறம் most successful CAR effort to date has been in target of CD19 molecule on B-cell malignancies. So CAR வச்சு so far B-cell malignancies தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க என்னன்னா, அகேன்ஸ்ட் கீமோதெரப்பி ரிஃப்ராக்டரி கிரானிக் லிம்போசைட்டிக் லுக்கீமியா, டிஃப்யூஸ் லார்ஜ் B-cell லிம்போமா, அக்யூட் லிம்போசைட்டிக் லுக்கீமியா, அதெல்லாம் இதோட சைடு எஃபெக்ட் வந்து என்னன்னா B-cell ஏப்ளேசியா, ஏன்னா B-cell அகேன்ஸ்டா ஆக்ட் ஆகுறதுனால. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து இந்த டயக்ராம் வந்து இந்த அடாப்டிவ் T-செல் தெரப்பி கொடுக்கறதுனால இது மெலனோமா தான், மெட்டாஸ்டாட்டிக் மெலனோமா குறைஞ்சிருக்குது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைஸ்பெசிபிக் ஆன்டிபாடிஸ். பைஸ்பெசிபிக் ஆன்டிபாடிஸ்னா ஆன்டிபாடிஸ்க்கு 2 FAB ரீஜன் இருக்கும். ஸோ யூஸ்வலா ஒரு FAB ரீஜன் ஒரு FC ரீஜன் இருக்கும். நம்ம பைஸ்பெசிபிக் ஆன்டிபாடிஸ் 2 FAB, ஸோ 2 சைடும் பைண்ட் ஆகுறது. ஸோ ஒரு பைண்டிங் சைட்ல வந்து டியூமர் செல் வந்து பைண்ட் ஆகும், இன்னொரு பைண்டிங் சைட்ல வந்து எஃபெக்டார் T-செல் பைண்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் பைண்ட் ஆகி பக்கத்துல இருக்கிறதுனால இது வந்து இதோட மெயின் அட்வான்டேஜ் வந்து இட் வில் ப்ரிவென்ட் டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ். ஸோ அதுதான் வித் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரிங்கிங் தம் டு எஃபெக்டார் T-செல் சைட்டோடாக்சிசிட்டி அண்ட் FC மீடியேட்டட் சைட்டோடாக்சிசிட்டி ஆர் ரெடியூஸ்டு. ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு பைஸ்பெசிபிக் ஆன்டிபாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து பிளினாட்டுனோமேப். ஸோ அதுவும் வந்து B-cell malignancies. ஸோ பைஸ்பெசிபிக் ஆன்டிபாடி அப்புறம் CAR ரெண்டுமே வந்து B-cell malignancies தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். அவ்வளவுதான், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சாப்டர் முடிஞ்சு. ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே கூட இதுதான், இந்த கீமோதெரப்பி ரெசிஸ்டன்ட் டிஃப்யூஸ் லார்ஜ் B-cell லிம்போமா டயக்ராம் 30.10, அது வந்து யூசிங் இது கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர் CAR தெரப்பி யூஸ் பண்றது. அப்புறம் 30.11 வந்து மெட்டாஸ்டாட்டிக் பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர்லயே வந்து அடாப்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டியூமர் இன்ஃபில்ட்ரேட்டிங் லிம்போசைட்ஸ் கொடுத்ததுனால அது கம்மியா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ல ஃபர்ஸ்ட் மவுஸ்ல தான் டெவலப் பண்ணாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாசிவ் சீரோ தெரப்பி, இந்த 5th லைன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மவுஸ் ஹைபிரிடோமா டெக்னிக், அந்த பேராகிராஃபே லாஸ்ட் லைன், அது வந்து 75ல டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த மவுஸ் ஹைபிரிடோமா டெக்னிக்ல டெவலப் பண்ற மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வந்து என்ன பிரச்சனைனா, ஹியூமன் ஆன்டி மவுஸ் ஆன்டிபாடிஸ் அது வந்து ஃபார்ம் ஆயிருது. ஸோ இந்த ஹியூமன் ஆன்டி மவுஸ் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு இது அதுக்கு எகென்ஸ்டா ஆக்ட் ஆகி அது வந்து இன்எஃபெக்டிவா போயிருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா கைமரிக் ஆன்டிபாடிஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல அப்படியே மேல வந்துருங்க. ஸோ கைமரிக் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ரெஃபர்ஸ் டு murine antibody in which the variable region is responsible for the antigen specific remains murine and constant region is replaced by human. So next page la diagram irukum. So இதுதான் வந்து கைமரிக் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் 30.12. ஸோ இதுல மேல அந்த இதா இருக்கிறது கிரீன் கலரா இருக்கிறது வந்து மியூரைன், அதாவது அந்த ஆன்டிஜன் பைண்டிங் சைட் FAB. கீழே வந்து FC கான்ஸ்டன்ட் ரீஜனா இருக்கிறது வந்து ஹியூமன், பிரவுன் கலர்ல இருக்கிறது வந்து ஹியூமன். ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணாங்க, அவ்வளவுதான் அந்த டயக்ராம். ஸோ அதில் ஹாஃப் லைஃப்லாம் கொடுத்துருக்கு, நான் அது வரேன் ஒரு நிமிஷம். ஸோ அப்படியே இந்த தியரிக்கு வந்துருங்க. ஸோ இதுல வந்து இந்த கீழே லாஸ்ட் ஒரு 4-5 லைன்ஸ் 699ல 4 syllables ஆஃப் தி மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஃபர்ஸ்ட் சிலபிள் வந்து யூனிக் ப்ரிஃபிக்ஸ், செகண்ட் சிலபிள் வந்து இண்டிகேஷன், டியூமர்னா TU அப்படின்னு வரும். தேர்ட் சிலபிள் வந்து
It's the antibody from murine or chimeric or human. Murine na O, chimeric na XI, human வந்து U. அப்புறம் லாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் மேப். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு 4th லைன்ல 700 பேஜ்ல. த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் பிசிக்கல் பைண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பைண்டிங். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த ட்ராஸ்டூசிமாப் ஹெர்செப்டின் which blocks signaling through overexpressed growth factors receptor HER2/neu in a subset of breast cancers. Second வந்து second step வந்து என்னன்னா monoclonal antibody directed against tumor antigen can activate the patient's own immune system to attack the tumor. So அதுவா வந்து ஆக்ட் ஆகாம நம்ம டியூமர் சிஸ்டமை தூண்டி விட்டுரும், ஐ மீன் இம்யூன் சிஸ்டமை தூண்டி விட்டுரும். So this mechanism is mediated through interaction of FC region of the antibody and effector cells of the immune system bearing the FC gamma receptor such as NK cells, phagocytes, neutrophil எல்லாத்தையும் தூண்டி விட்டுரும். அப்புறம் ADCCயும் நடக்கும், ஆன்டிபாடி டிபெண்டன்ட் செல் சைட்டோடாக்சிசிட்டி, ஃபேகோசைட்டோசிஸ் அந்த மாதிரி அப்படியும் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட்டட் ப்ரோட்டீன் C1q ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்டேட்டட் சைட்டோடாக்சிசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் பண்றது. அதுவா டைரக்டா போய் அட்டாக் பண்ணாது, இன்டைரக்டா இப்படி அட்டாக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் கவர்னிங் தி தெரபியூட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஸோ இதுல வந்து ஹாஃப் லைஃப் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல ரெண்டாவது இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் லைஃப் வந்து 10 days, அப்புறம் ஒரு ஸ்டார் போட்டு 16 hours போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டார் வந்து என்னன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்றதுனால அதோட ஹாஃப் லைஃபை குறைக்கலாம். இந்த ஹாஃப் லைஃபை குறைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, சப்போஸ் நம்ம வந்து இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி கூட ரேடியோ தெரப்பியை டேக் பண்ணி விடுறோம், ரேடியோ நியூக்ளியோடைடை டேக் பண்ணி விடுறோம்னா இந்த 10 days வரைக்கும் அந்த ரேடியோ நியூக்ளியோடைட் நம்ம பாடியிலே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பாடிக்கு அந்த ரேடியேஷனால இன்னும் பேட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக தான் ஆகும். அதே சமயம் இப்போ நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி இந்த 16 days ஒரு ஹாஃப் டே வரைக்கும் தான் அது ஹாஃப் லைஃப் அப்படின்னா சீக்கிரமாவே அது எக்ஸ்கிரீட் ஆயிரும். நம்ம இந்த ரேடியோ நியூக்ளியோடைட்னால நம்ம பாடிக்கும் வந்து பெருசா எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த ஒரு 10-15th லைன். பை சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் 1 அமினோ ஆசிட் H310A the serum half-life of engineered chimeric monoclonal antibody fragment was reduced to 90% from 10 days to 16 hours. So one can imagine therapeutic applications, serum half-life will be beneficial. So if the monoclonal antibody with the toxin or radionucleotide will clear from the body quickly. So next one, the monoclonal antibodies of the IgG type are large. அதே மாதிரி என்ன பண்றாங்க, லார்ஜா இருந்துச்சுன்னா அதால ரொம்ப டியூமருக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியாது. இன்டர்வெசல் டிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டியூமர் இருக்குன்னா ஒரு 2 பிளட் வெசல் இருக்கும். ஸோ 2 பிளட் வெசலுக்கு பக்கத்துல கிட்ட இருந்துச்சுன்னா அந்த பிளட் வழியா இது போய் பக்கத்துல இருக்க டிஷ்யூஸை ஈஸியா ஆக்ட் ஆகும். பட் அந்த இன்டர்வெசல் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பெரிய சைஸ் ஆன்டிபாடியால இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள போக முடியாது டிஷ்யூக்குள்ள. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி சைஸை குறைக்கிறாங்க. ஸோ ஸ்மால் மாலிக்யூல் வில் பி ஏபிள் டு டிஃப்யூஸ் ஆர் பெனிட்ரேட் ஃபர்தர் அண்ட் மூவ் மோர் குவிக்லி. ஸோ அந்த இன்டர்வெசல் டிஸ்டன்ஸ் அது ஒரு புது கான்செப்ட். ஸோ ஸ்மாலர் ஆன்டிபாடிஸ்னா 80 kilodalton. ஸோ யூஸ்வலா மோனோக்ளோனல் ஆன்டிபாடி 150 kilodalton இருக்கும். நம்ம அதை 80 குறைக்கிறோம். அதான் அந்த 3வது டயக்ராம் இந்த 30.12ல. அது ஒரு பாயிண்ட். ஸோ ஸ்மாலஸ்ட் எது வரைக்கும் அவங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த லாஸ்ட் ஒன் 27 kilodalton. ஸோ அதான் வந்து லாஸ்டா 27 kilodalton வரைக்கும் அவங்க சைஸை குறைச்சிருக்காங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி. அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ். So compared to traditional chemotherapy, side effect profile of non-conjugated monoclonal antibody include immunotherapy is mild. So mildana side effects தான் வரும். பட் ஆனா நமக்கு தெரிஞ்ச ட்ராஸ்டூசிமாப் கார்டியோடாக்சிசிட்டி அந்த மாதிரிலாம் அது அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வரும். ஸோ கீழே வந்து செட்டுக்சிமாப் சைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒரு 5 lines. So chimeric monoclonal antibody that binds the epidermal growth factor receptor is associated with skin eruptions secondary to the blockade of EGFR signaling. So skin eruptions வந்து செட்டுக்சிமாப், பெவாசிசுமாப் வந்து ப்ளீடிங். ஏன்னா இட் இஸ் VEGF ரிசெப்டார் ஆன்டகானிஸ்ட். ஹெமரேஜ் அண்ட் த்ராம்போட்டிக், ப்ளீடிங் மட்டும் இல்ல த்ராம்போசிஸும் வருது. ஸோ பிளட் வெசல் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அன்கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடிஸ். அன்கான்ஜுகேட்டட்ல வந்து இதுல தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கைமரிக் அண்ட் ஹியூமனைஸ்ட் பத்தி சொல்லுவாங்க. ஸோ ஒரே நிமிஷம். நான் ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. அன்கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மியூரைன்ல கண்டுபிடிச்சாங்க. வேற எது கூடயும் கான்ஜுகேட் ஆகாம ஜஸ்ட் அந்த ஆன்டிபாடி மட்டும். ஸோ அதுக்கப்புறம் அது பிரச்சனை வருது, ஹாமாலாம் வருதுன்றனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதை கைமரிக்கா மாற்ற ஆரம்பிச்சாங்க.
ஸோ கைமரிக் வந்து it is approximately 75% human and 25% murine. So humanized murine monoclonal antibody is approximately 95. So humanized வந்து கைமரிக்ன்றதை விட humanized murine ஒன்று இருக்கு. அது 95% human, only the complement determining region is mouse. இதுல பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இதுல வந்து எஃப்சி ரீஜன், எஃப்ஏபி ரீஜன் ரெண்டு இருக்கு. ஸோ அதுல அந்த எஃப்சி ரீஜன் மட்டும்தான் மவுஸ்னா அது வந்து ஹியூமனைஸ்ட் மியூரைன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி பத்தியா சொல்றாங்க. ரிட்டுக்சிமேப் சொல்றாங்க, ட்ராஸ்டூசிமேப், செட்டுக்சிமேப், பெவாசிசுமேப். ஸோ ரிட்டுக்சிமேப் வந்து இட் இஸ் த chimeric form of antibody from the parent murine monoclonal antibody. So என்னன்னா it is directed against the cell surface antigen found on mature B cells of non-Hodgkin's lymphoma. So it was the first monoclonal antibody to be approved in FDA in 1997. ஸோ இது வந்து நான்-ஹாட்கின்ஸ் லிம்போமால அது வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பியாவே கொண்டுட்டாங்க நான்-ஹாட்கின்ஸ் லிம்போமால. ஸோ இதோடைய சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டி இஸ் தாட் டு பி a combination of complement dependent cytotoxicity ADCC. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மோனோக்ளோனல் வந்து டைரக்டா ஆக்ட் ஆகுது, அது வந்து நம்ம இம்யூனிட்டியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும்னா காம்பினேஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் டிபெண்டன்ட் சைட்டோடாக்சிசிட்டி அண்ட் ஏடிசிசி, அந்த ஃபேகோசைட்டோசிஸ் பை ஆன்டிபாடி அப்படிதான் ஆக்ட் ஆகும். ஸோ அடுத்த அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, ஸோ ரிட்டுக்சிமேப் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பி. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரிட்டுக்சிமேப் கொடுத்துட்டு இட் இன்க்ரீசஸ் த சென்சிட்டிவிட்டி டு கீமோதெரப்பி. அதனால அது இனிஷியலா கொடுக்குறாங்க. அது சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற சாப் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 அப்புறமா சாப். ஸோ இதான் வந்து அப்புறம் ஹாட்கின்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேரா மாறிடுச்சு. அதுதான் அப்புறமா நெக்ஸ்ட் ட்ராஸ்டூசிமேப் நமக்கே தெரிஞ்சது தான். ஸோ இட் இஸ் த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி டைரக்டட் அகேன்ஸ்ட் HER2. ஸோ திஸ் HER2 வந்து என்னன்னா இட் இஸ் அ receptor of tyrosine kinase, member of the EGFR family, which was noted to be overexpressed because of gene amplification in approximately 25% of breast cancers. So 25% கேஸ்ல இருக்கும். EGFR இருந்துச்சு அப்படின்னா it is an aggressive tumor. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்படி ரைட் ஹேண்ட் சைட் மேலே வந்துருங்க. ஒரு 4th லைன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பான்ஸ் ரேட் ஆஃப் ட்ராஸ்டூசிமேப் வந்து நாட் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட். பட் என்னன்னா இட் இன்டரப்ட் த இன்ட்ராசெல்லுலார் சிக்னலிங் பை HER2. ஸோ HER2ஓட இன்ட்ராசெல்லுலார் சிக்னலிங் இன்டரப்ட் பண்ணி அது வந்து ட்ரீட் பண்ணும். அப்புறம் ஏடிசிசியும் வரும். ஏடிசிசி இஸ் அ மேஜர் காம்பனன்ட் ஆஃப் த ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி. அப்புறம் அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து கார்டியோடாக்சிசிட்டி, கார்டியோமயோபதி. ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டுக்சிமேப் வந்து டார்கெட்ஸ் த EGFR. இதுவும் வந்து கைமரிக் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி தான். அப்புறமா ஒரு 4 லைன்ஸ்ல இட் இஸ் யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோலோரெக்டல் கேன்சர் 2004ல அப்ரூவ் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 4 லைன்ஸ் கீழே கோலோரெக்டல் மட்டும் இல்லாம இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஹெட் அண்ட் நெக் ஸ்குவாமஸ் செல் கேன்சர்ஸ். ஸோ ஹெட் அண்ட் நெக் ஸ்குவாமஸ் செல் கேன்சர்ஸ்ல யூஸ்வலா நம்ம எதர் RT கொடுப்போம் இல்ல சர்ஜரி தான் பண்ணுவோம். இந்த கீமோ ஏன் தர்றாங்க அப்படின்னா இட் வில் மேக் இட் மோர் இது ரேடியோ சென்சிட்டிவ் அந்த மாதிரி ஏதோ. In addition, toxicity. So the addition of cetuximab to radiotherapy has decreased loco-regional recurrence and will improve overall survival. So அதனால தான் இந்த cetuximab chemotherapy ஆட் பண்றாங்க. அப்புறமா இதோட சைடு எஃபெக்ட் வந்து ஸ்கின் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, acneiform rash. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து bevacizumab. Bevacizumab is a humanized monoclonal antibody that targets VEGF, the soluble ligand for VEGF receptor on endothelial cells. So many tumors are known to be associated with increased production of VEGF, leading to increased tumor angiogenesis. So அதனால bevacizumab வந்து angiogenesis குறைக்கும். ஸோ எதுல யூஸ் பண்றாங்கன்னா மெட்டாஸ்டாட்டிக் கோலோரெக்டல் கேன்சர், அப்புறம் கரண்ட்லி இன் காம்பினேஷன் வித் ஃப்ளோரோயூராசில் அந்த இந்த ரெஜிமெண்ட் தான் இது கொடுப்போம்ல, அது என்னது ஃபால்ஃபாக்ஸ் கூட இதை ஆட் பண்றாங்க bevacizumab. அப்புறம் ப்ரொபோஸ் மெக்கானிசம் டு நார்மலைஸ் டியூமர் வாஸ்குலேச்சர். அப்புறம் அதான் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ளீடிங் அண்ட் த்ராம்போசிஸ். அப்புறம் ரீனல் செல் கேன்சர்ல நான் ஸ்மால் செல் லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், கிளையோபிளாஸ்டோமா, இது எல்லாத்துக்கும் வந்து bevacizumab யூஸ் பண்ணிருக்காங்க. FDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு bevacizumabக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவா ஃபர்ஸ்ட் கோலோரெக்டல் நமக்கு தெரியும், அது இல்லாம எக்ஸ்ட்ராவா bevacizumab எங்க யூஸ் பண்ணாங்கன்னா ரீனல், நான் ஸ்மால் செல் லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். இன்னொரு பிரச்சனை என்னன்னா bevacizumab கொடுத்தா டிலேட் வூண்ட் ஹீலிங் வரும். அதனாலே bevacizumab எடுத்திருக்க பேஷண்ட்டுக்கு ஒன்லி ஆஃப்டர் 6 வீக்ஸ் தான் எலெக்டிவ் சர்ஜரி நம்ம பண்ணணும். ஸோ அது ஒரு பாயிண்ட். should be deferred until 6 weeks after last dose of bevacizumab. Next immunoconjugate, இது சின்ன டாபிக் தான். ஸோ இது என்ன பண்றாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்றாங்க. ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி கூட ஒரு ரேடியோ நியூக்ளியோடைட் ஆட் பண்றாங்க. நம்ம இங்க பார்த்தோம்ல ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணி அதுக்கு ஷார்ட் லைஃப் குறைச்சாங்க, ஹாஃப் லைஃப். ஸோ அது வந்து இதுக்கு தான் கூட ஒரு ரேடியோ நியூக்ளியோடைட் டேக் பண்ணி உள்ள அனுப்பிடுவாங்க.
So external beam radiation in that radiation source is delivered to the site of tumor. So systemic effects of radiation இருக்காது. So half life கம்மின்றனால அது வேலையை செஞ்சுட்டு டக்குன்னு வெளியே வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. Some radionuclides are considered high energy beta emitters, yttrium-90 and rhenium-188. Yttrium-90, rhenium-188 இது ரெண்டையும் இந்த monoclonal antibody கூட டேக் பண்றாங்க. So the path length of cytotoxic radiation can penetrate up to distance of 1 centimeter. So 1 centimeter வரைக்கும் அதால penetrate பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து high range அந்த மாதிரி ஏதோ cytotoxic could அது ஏதோ ஹை ரேஞ்ச் லோ ரேஞ்ச்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 லைன்ஸ் கீழே ரேடியோ நியூக்ளியோடைட்ஸ் சச் அஸ் லுட்டீசியம் 177 அப்புறம் அயோடின் 131 ஆர் மீடியம் எனர்ஜி. இது வந்து ஹை எனர்ஜி. அதாவது yttrium-90, லுட்டீசியம் ரீனியம் 188 வந்து ஹை எனர்ஜி. இந்த லுட்டீசியம் 177 அயோடின் 131 வந்து லோ எனர்ஜி மீடியம் எனர்ஜி. ஏன்னா அது வந்து இட் கேன் டிராவர்ஸ் அப்ராக்சிமேட்லி 1 millimeter தான். அப்புறம் if one considers the diameter of cell to be approximately 20, இது ஒரு ரஃப் கணக்கு மாதிரி. ஒரு செல் வந்து 20 மைக்ரான்ஸ் இருந்துச்சுன்னா பைஸ்டாண்டர் எஃபெக்ட்ஸ் வந்து வெறும் 50 செல்ஸுக்கு தான் போகும். அதான் வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு வந்து சுத்தமா சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி இருக்காது. ஸோ பக்கத்துல இருக்க 50 செல்ஸ் மட்டும்தான் அடி வாங்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மீடியம் எனர்ஜி பீட்டா எமிட்டர்ஸோட அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மைக்ரோ மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ். ஸோ ஒரு மைக்ரோ மெட்ஸ் இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல இருக்க செல்ஸ் வந்து ஒரு வெறும் 50 செல்ஸ் தான் அடி வாங்கும். ஸோ மைக்ரோ மெட்ஸுக்கு வந்து இந்த மீடியம் எனர்ஜி பீட்டா எமிட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. லுட்டீசியம் 177, அயோடின் 131. அதுதான் வந்து நெக்ஸ்ட் என்ன ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஆன்டி CD20 இம்யூனோகுளோபுலின் immunoconjugates are currently FDA approved for non-Hodgkin's lymphoma. ஸோ ஆன்டி CD20 தான் ரிட்டுக்சிமேப். அதுலேயே ஒரு ரேடியோ இம்யூனோகான்ஜுகேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ இதுதான் இப்ரிடுமோமேப் ஆர் ஜாவ்லின் is conjugated with yttrium-90 and tositumumab or bexar is conjugated to iodine 131. So அது ஒண்ணு. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஹாமான்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஹாமா வந்து இப்போ கடைசியா அது வந்து ஒரு தியரிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் மாதிரி தான் சொல்றாங்க. அது வந்து தியரிட்டிக்கலா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த CD20 பாசிட்டிவ் B-cell லிம்போமா வந்து இந்த CD20 B-cells தான் வந்து இந்த ஹாமாக்கே ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம கொடுக்குற இந்த தெரப்பியில இந்த CD20 B லிம்போசைட்ஸே வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அதனால CD20 லிம்போசைட்ஸ் இல்லாததுனால ஹாமாவே வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹாமானா என்ன ஆக்சுவலா? ஹாமா வந்து இது சார் ஹியூமன் ஆன்டி மவுஸ் ஆன்டிபாடி. நம்ம யுரைன்ல இருந்து யூஸ் மோனோக்ளோனல் ஆன்டிபாடினால வர்ற ப்ராப்ளம். ஸோ ஹாமா வந்து வராது அப்படின்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் லாஸ்ட் ஒரு 3 லைன்ஸ். So the primary toxicity associated with radio immunotherapy is exposure of the high sensitive bone marrow. So bone marrow toxicity கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி. அதனால வந்து அது ஒண்ணு மட்டும் தான் அட்வர்ஸ் எஃபெக்ட். ஸோ அது வந்து டோஸ் லிமிட்டிங் மைலோ சப்ரஷன் வரும். ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சு. இது மாதிரி ஒரு வேகான சாப்டர் தான். இந்த பாயிண்ட்ஸ் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதும். வேற அதை தாண்டி ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் இந்த டயக்ராம், இந்த பாக்ஸ், இந்த டி லிம்போசைட்ஸ் டி ஹெல்பர் செல்ஸோட டைப்ஸ், டி ஹெல்பர் 1, 2, 17, டி ரெகுலேட்டரி செல், அதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். அதுதான்.